கௌதம் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. 10th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்னும் 4 நாள் ரிவிஷன் இருக்குது, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறேன், எப்படி பண்ணலாம், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. ஏன்னா 10th பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5லேருந்து 7 5 மார்க் சொல்லியிருந்தோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 5 மார்க் நம்ம சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் எக்ஸாம் பயங்கரமாக இருப்பீங்க. யாரெல்லாம் சென்டம், யாரெல்லாம் 70+ 80% சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேப்பா, சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம். பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப், லைக், அப்புறம் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1 மார்க் பொறுத்த வரைக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 1 மார்க். ஓகேவா? 70 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. மீதி 30 மார்க் உங்களுக்கு இதுதான் ப்ராக்டிக்கல் தான். அந்த ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. 75 மார்க் சாரி. ஸோ 1 மார்க் பாருங்கள், நீங்கள் படிச்சதெல்லாம் வந்திருக்கா இல்லையா, நீங்கள் படிச்சு எப்படி 1 மார்க்லாம் வாருங்க. புக் பேக்காக இருக்கா இன்டீரியர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 10 1 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்கப்பா. 2லேருந்து 3 தான் உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ பாருங்கள், 1 2 3 பாருங்கள், தெளிவாக பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, தயங்காமல் கேளுங்க. ஓகேங்களா? One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12 மார்க் முடிஞ்சு. சரி, நெக்ஸ்ட்டு 2 மார்க்கு. மொத்தம் 10 கொடுத்துருப்பாங்க. 10ல் நீங்கள் 7 எழுதுனா போதும், 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் சம்ஸு, ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 2 மார்க்கில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதுவும் ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்பாங்க, தியரியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. மூமெண்ட் ஆஃப் அ கப்புள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அப்புறம் கான்வெக்ஸ், கான்கேவ் லென்ஸு, அப்புறம் பாய்ஸ் லாலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மார்க் கேரண்டி, 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேரண்டி. ஓகேங்களா? ஸோ 16 பாருங்கள். வை டஸ் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர். 17 பாருங்கள். 18 ஃபோட்டோசிந்தசிஸ். 19 ஸ்க்ராட்சு. 20 21 லேபிள் த டயக்ராமு. ஸோ 22 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் த்ரூ விச் ஏ கரண்ட் ஆஃப் 2A பாசஸ் வென் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்ட்ஸ் இஸ் 30 வாட்ஸ். ஸோ 22 ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க கம்பல்சரி, 2 மார்க்கு. இப்போ 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை கேட்டிருப்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லிஸ்ட் அவுட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அப்போ யூனிவர்சிட்டி லா ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன், சிம்பிள் தான் இதெல்லாம். அப்புறம் மென்ஷன் த 2 கேசஸ் இன் விச் தேர் வில் பி அ டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் மாடர்ன் அட்டாமிக் தியரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், ரைட் த பிசியோலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரெம்பர்லைன்ஸு, இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கு, இப்போ என்த்னோ பாட்னி அண்ட் ரைட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். 32 தான் கம்பல்சரி. பாருங்கள், பார்த்தீங்களா? கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இதே சப்போஸ் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டாங்கன்னா 4 மார்க்கில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் மாற்றி கேட்பாங்க. ஸோ சென்டம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இதில் தான் போகும், கம்பல்சரியில். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 7 மார்க் பாருங்கள். ஃபிசிக்ஸ்லேருந்து 1, கெமிஸ்ட்ரிலேருந்து 1, அப்புறம் பாட்னி ஜுவாலஜி அதுலேருந்து 1. ஸோ 33 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ், ரைட் த டிஃபெக்ட் ஆஃப் மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. 1 5 மார்க், இது 7 தான். இதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. இந்த கான்கேவ் லென்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இல்லை மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, இது மாதிரி கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 33 34 பாருங்கள். கெமிஸ்ட்ரி, டிஃப்ரென்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸு, கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸு, இது ஈஸி தான். அடுத்து 35 பாருங்கள். பயாலஜி, பாட்னி ஜுவாலஜி தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வாயிலே நுழையாத வார்த்தைலாம் கேட்டிருப்பாங்க. படிக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும், எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கும். டயக்ராம் போடணும், அதை போடணும். ஸோ தட்ஸ் இட்பா. சிம்பிளாக எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம சேனல் டவுனில் இருக்குது. ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. அதுதான் அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ், மேக்ஸ்க்கான ஒரு அனலைஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன், முக்கியமான அப்டேட். ஸோ போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.